காலையில் எழுந்துலேருந்தே ரொம்ப கஷ்டம், ஓன்னு அழுதுடலாமா அப்படியெல்லாம் தோணுச்சு. ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூரில் உள்ள பர்கி அணையில் சுற்றுலா போன பயணிகள் போன படகு வந்து கவிழ்ந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதில் 9 பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேரோட பாடி கிடைக்கல. டெல்லியிலேருந்து ஒரு ஃபேமிலி போன ஒரு ட்ராவல் வந்து இந்த அளவுக்கு வந்து மாறி கஷ்டத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. மீட்பு குழுவினர் வந்து மீட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு அம்மா லைஃப் ஜாக்கெட் போட்டு குழந்தைய வச்சிருந்து உயிருக்கு போராடி யாரோடைய உதவி இல்லாமல் அவங்களுடைய உயிரும் அந்த குழந்தையோடைய உயிரும் போயிருக்கு. இந்த உலகத்தில் தாயோடைய அன்புக்கு நிகராக வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருந்தது. அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருந்து நானும் 2 குழந்தைய வச்சுருக்கேன். அதை நினச்சி பார்க்கும்போது என்னால் அதை சாக்ரிஃபை பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க, என்னதான் வெளியே வந்து நம்ம எல்லாமே ரொம்ப தைரியசாலி பலசாலியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் இந்த மாதிரி செய்திகள் கேட்கும்போது ரொம்ப பலவீனமாக ஆயிடுவேன். அதனாலேயே அது சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் கேட்குறது கொஞ்சமாக கம்மி பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் டேக்கு மூவ் ஆன் பண்ணி போக முடியும். இல்லைன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை 2-3 நாள் அதையே நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ லீவு. லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் பண்ணி கேப்சிகம் குடமிளகாயில் வந்து பொரியல் பண்ணிவிட்டு வேர்க்கடையில் வந்து சுண்டல் பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் வந்து தோல் கூட பீல் பண்ணாமல் அப்படியே பொடிசாக கட் பண்ணி துவையல் மாதிரி நல்லெண்ணெயில் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் மோர் அடித்து வச்சாச்சு. காத்தால சப்பாத்தி பண்ணி நேற்று நைட் பண்ணேன். சன்னா மசாலா கொஞ்சமாக இருந்தது, அது சூடு பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நானும் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டோம். அமிதேஷ்க்கு வந்து May 18 ஸ்கூல் வந்து ரீஓப்பன், இன்னும் 2 வீக்ஸ் கூட இல்லை. அதனால் போய் புக்ஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக சீனியர் கேஜி புக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. சம்மர் லீவுக்காக ஊர்லேருந்து ஹவுஸ் ஓனர் பசங்க பெங்களூர் வந்திருக்காங்க. இந்த லீவில் அவங்க நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணி வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தாங்க. என்னடான்னு போய் பார்த்தா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. வாங்கிங்க, ஃபோனு, வீடு, அது மாதிரி என்னென்னதோ பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்களா? நல்லா இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஆவாங்க. அமிதேஷ் புக்ஸ் வாங்கிட்டு வந்தானே அவனுக்கு ஆர்வம் இருந்துச்சு இல்லையோ, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ ஆர்வம். வந்தானே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஈகராக ஓப்பன் பண்ணுமோ. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். என்னடா யூகேஜிக்கு போய் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, இவ்வளோ டஃப்பாக இருக்குது சப்ஜெக்ட்டு, எப்படி அவன் படிக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்கேஜிக்கு எப்படி ஃபீல் பண்ணனோ அதே மாதிரி தான் அதோட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஃபீல் பண்ணியிருந்தேன். இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் நான் எப்போ படித்தேன், எந்த வயசில் எந்த ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இருக்க குழந்தைங்களாம் அட்வான்ஸாக படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர்லோடாக இருக்கோ அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை இந்த என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.